ஜான் ஹார்பர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். இங்கிலாந்து தேசத்துல ஒரு பாஸ்டர். அவர் எதுக்கு போறாருன்னா, ஒரு ஊழியத்திற்காக அமெரிக்காவுக்கு என்ன பண்றாரு, அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிறார். பிரயாணம் பண்ணும்போது இந்த கப்பல் மூழ்குகிறது. மூழ்கி கொண்டிருக்கும் போது இந்த ஜான் ஹார்பர் என்ன செய்தார்னு சொன்னா, ஒவ்வொரு அறையா ஓடி ஒவ்வொரு அறையின் கதையும் என்ன பண்றார், தட்டுகிறார். அங்கங்க பயத்துல ஓடிக்கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கோங்க, நீங்க இன்னைக்கு மரித்தீங்கன்னா எங்க போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். அந்த டைட்டானிக் கப்பல்ல வாழ்க்கை படகுன்னு ஒன்று இருக்குல்ல, லைஃப் போட்டுன்னு சொல்லுவாங்க, காப்பாற்றுகிற ஒரு படகு. அவருக்கு இந்த டிக்கெட் இருக்கிறது. அதனால இவருக்கு என்ன இருக்கு, உயிர் காக்கிற படகுல ஏறுவதற்கு உரிமை இருந்தது. அவர் ஏறி உட்கார சொன்னாங்க, இவர் ஏறி உட்காரவே இல்லை. ஏன் தெரியுமா, நான் மரித்தாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரட்சிப்பை அடையாமல் இந்த கடலிலே மூழ்கி மரித்து போக கூடாது. கடல் மூழ்கினது. ஜான் ஹார்பருக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் இருந்துச்சு. இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கடல்ல மதந்துட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து இவர் கேட்கிறாரு, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையா? அவன் சொல்றான், இல்ல இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது. லைஃப் ஜாக்கெட்டை கழட்டி தூக்கி போட்டு சொன்னாரு, எனக்கு இந்த லைஃப் ஜாக்கெட் முக்கியம் இல்லை, இந்த லைஃப் ஜாக்கெட் யாருக்கு தான் முக்கியம், உனக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் மரித்தால் எங்க போயிருவேன், சொர்க்கத்துக்கு. இந்த லைஃப் ஜாக்கெட் நீ வச்சுக்கோ. நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அநேகருக்கு இயேசு பத்தி என்ன பண்ணு சொல்லு. இவர் மரித்து போனார். ஆனா அவர்னால் காப்பாற்றப்பட்ட ஒருவன் வந்து சொன்னான், ஒரு மைக்கு பிடிச்ச ஒரு நாள், நான் தான் ஜான் ஹார்பரின் கடைசியாக ரட்சிக்கப்பட்ட நபர்.